எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி தின நல்வாழ்த்துக்கள். அண்டவெளி எனும் மண்டலத்திலே பொங்கும் ஒளி எனும் சூரியனே, 1000 கோடி தாமரை போற்ற அரசாங்கம் செய்யும் மாதவனே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே. இன்றைய தினம் சூரிய பகவானை போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற திருநாள். நம்ம எல்லாரும் பொங்கல் அப்படின்னாலே நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு குதூகலம் இருக்கும் இல்லையா? ஆனா சூரியனும் எப்பேற்பட்ட தெய்வம்னு ராமர் போர்க்களத்துல அகஸ்தியர் உபதேசம் பண்றார் ராமருக்கு. ராமா, ஆதித்ய ஹிருதயத்தோட பிரார்த்தனை பண்ணு, அப்பதான் உன்னால ராவணனை சமஹாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, தௌமிய குரு பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்றார். சூரிய பகவானை பிடிச்சுக்கோ, அவருடைய அனுகிரகத்தினால தான் அக்ஷய பாத்திரம் கிடைச்சது. அதை வச்சுதான் 12 வருஷம் திரௌபதி சமைச்சு போட்டா இல்லையா? நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கார். எப்படா உத்தராயண புண்ணிய காலம் வரும், எப்படா நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தை எய்தலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்க. சூரியன் வடகிழக்குக்கு வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு காத்து கொண்டு தட்சிணாயணம் முடியணும், உத்தராயணம் பிறக்கணும்னு காத்துட்டு இருக்க. இப்படி நிறைய சொல்லலாம். ஆஞ்சநேய சுவாமி ஆரஞ்சு பழம்னு நினைச்சு சூரியனை போய் பிடிக்க போனார் இல்லையா? அப்ப சொல்றார், யுக சகஸ்ர யோஜன பருபானு அப்படின்னு சூரியனை போய் பழம் நினைச்சு பிடிக்க போனாரா. நவவியாக்கரண பண்டிதர் ஆனார். சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் ஆஞ்சநேயரே.